ரீசெண்டா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் வந்துச்சு. லாஸ்டா எந்த சூர்யா படம் நம்ம எல்லாரும் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னு கேட்டான். நானும் யோசிச்சு பார்த்தேன், நல்லா யோசிச்சு பார்த்தேன், நடந்து யோசிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே தோணல. என்னடா இதுன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் கடைசியா சூர்யா படம் என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல போய் பார்த்த படம் எதுன்னா சிங்கம் 2. சிங்கம் 2 ரிலீஸ் ஆனது 2013ல. சுமார் 10 வருஷமா சூர்யாக்கு ஒரு ப்ராப்பர் படம் அமையலன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, எனக்கே 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தான் பிடிச்சிருக்குன்னா இப்போ காலேஜ் படிக்கிறவங்க இல்ல ஸ்கூல் படிக்கிற பசங்கலாம் சூர்யா படத்தை தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பாங்களான்னு கேட்டா கேள்விக்குறிதான். இதெல்லாம் வச்சு பார்த்து சூர்யாவை ஒரு பேட் ஆக்டர்னு சொல்லாமான்னு கேட்டா கொஞ்சம் இருங்க, அப்படியே ரீவைண்ட் போய் பார்ப்போம். 2001ல இருந்து 2010 வரை சூர்யா படம் எது ரிலீஸ் ஆனாலும் ஒன்னு பிளாக் பஸ்டர் ஆகும், இல்லாட்டி ஹிட் ஆகும். அந்த 10 வருஷத்துல ஒரு வருஷம் கூட பிளாக் பஸ்டர் படம் கொடுக்காம இல்ல சூர்யா. அந்த டைம்ல என்னதான் மத்த ஆக்டர்ஸ் படம் ஓடாம இருந்தாலும் இந்த சைட்ல கண்டினியூஸா சூர்யா பிளாக் பஸ்டர் ஹிட் படம் கொடுத்துட்டே இருந்தார். 1997ல நேருக்கு நேர் படம் மூலியமா வண்டியை ஸ்டார்ட் பண்ண சூர்யா என்னதான் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தாலும் 2001ல ஃப்ரெண்ட்ஸ் படம் மூலியமா ஃபர்ஸ்ட் கியரை போட்டு வண்டியை நவுத்துறாரு சூர்யா. அதே வருஷம் ரிலீஸ் ஆன நந்தா சூர்யாக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமையுது. நந்தா படம் சூர்யாக்கு லீடா ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹிட்டா அமையுது. மக்கள் சூர்யா யாருன்னு ஞாபகம் வச்சுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2002 சூர்யாக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல ஸ்ரீ படத்தை தவிர உன்னை நினைத்து மௌனம் பேசியதே சூப்பர் ஹிட் ஆகுது. உன்னை நினைத்து படம் சூர்யாக்கு ஹேட்ரிக் ஹிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. மௌனம் பேசியதே படம் மூலியமா சூர்யாக்கு ஒரு தனி பாய்ஸ் கூட்டமே ஃபேன்ஸா அமையறாங்க. காதல்ன்றது இங்க இருந்து வரக்கூடாது, இங்க இருந்து வர. அதுக்கு அடுத்த வருஷம் ஸ்டைலிஷ் டைரக்டர் கௌதம் மேனன் கூட சேர்ந்து காக்கா காக்கான்னு ஒரு படத்தை பண்றாரு. ஆடியன்ஸ்க்கு ஒரு க்ளூமே இல்ல சூர்யாவை இப்படி ஒரு கேரக்டர் லுக்ல பாப்போன்னு. ஒரு பிளாக் பஸ்டர் படமா மட்டும் இல்லாம ஒரு கல்ட் கிளாசிக்கா அமையுது காக்கா காக்க. எப்படி மௌனம் பேசியதே ஒரு பாய்ஸ் கூட்டத்தை சூர்யாக்கு கொண்டு வந்து சேர்த்துதோ அதே மாதிரி காக்கா காக்கா படம் மூலியமா ஒரு கேர்ள்ஸ் கூட்டமே சூர்யாவை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. காக்கா காக்கா ஒரு ஹியூஜ் பிளாக் பஸ்டர் படமா அமையுது சூர்யாவுக்கும் கௌதம் மேனனுக்கும். இனிஷியலா காக்கா காக்கா படம் யார் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா ஜிவிஎம் அப்போ தளபதி கிட்டயும் தல கிட்டயும் விக்ரம் கிட்டயும் பிட்ச் பண்ணிருக்காரு. சில ரீசன்ஸ்னால அவங்களால அப்போ பண்ண முடியல. இனிஷியலா ஜோதிகா ப்ராஜெக்ட்ல இருந்ததுனால ஜோதிகா தான் சூர்யாவை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க ஜிவிஎம் கிட்ட. அப்படி வந்து அமைஞ்சதுதான் காக்கா காக்கா சூர்யா. காக்கா காக்கா படத்தோட ஹேங் ஓவர் முடியறதுக்குள்ளேயே சூர்யா அவர் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. அதுவும் பெரிய பிளாக் பஸ்டரா அமையுது. அதுதான் பிதாமகன். 360 டிகிரி ஷிஃப்ட்ல காக்கா காக்கா படத்துல பார்த்த சூர்யாவா இதுன்னு மக்கள் பார்க்குற மாதிரி கம்ப்ளீட் சேஞ்ச் அண்ட் கேரக்டர்ல வந்து நின்னாரு சூர்யா. லுக்ல கேரக்டர்ல மட்டும் சேஞ்ச் கொடுக்காம மொத்தமா டூவல் ஆக்ஷன்ல வேற மாதிரி வந்தாரு பேரழகன்ல. என்னதான் பேரழகன் ரீமேக்கா இருந்தாலும் அதுவும் சூர்யாவோட ஹிட் லிஸ்ட்ல சேருது. இப்படி கண்டினியூஸா இட்டு கொடுத்திருந்த சூர்யா அவுட் ஆஃப் நோவேர் டைரக்டர் மணிரத்னம் கூட சேர்ந்து ஆயுத எழுத்துன்னு ஒரு படம் பண்றாரு. இன்னைக்கும் மைக்கேல்னு பேரு கேட்டா மைண்ட்ல வரது சூர்யா தான். ஆயுத எழுத்தோட கிளைமேக்ஸ் இன்னைக்கும் ஐகானிக்கா இருக்கு. 2002, 2003, 2004 3 வருஷத்துல 7 படம் நடிக்கிறாரு சூர்யா. அதுல 6மே பிளாக் பஸ்டர் அண்ட் சூப்பர் ஹிட் ஆகுது. அந்த 6 படம் உன்னை நினைத்து மௌனம் பேசியதே காக்க காக்க பிதாமகன் பேரழகன் ஆயுத எழுத்து. அடுத்து கஜினி மூலியமா இந்தியா ஃபுல்லா போய் ரீச் ஆகுறாரு சூர்யா. எப்படி காக்க காக்க ஒரு கெரியர் பிரேக்கா அமைஞ்சதோ கஜினி அடுத்த பிரேக்கா அமையுது சூர்யாக்கு. யாரா நம்ம கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது சஞ்சய்னு சொன்னா நம்ம சஞ்சய் ராமசாமியா அப்படின்னு கேட்காம இருந்திருக்க மாட்டோம். சாமி, கோவில், அருள், ஐயான்னு தொடர்ந்து இட்டு கொடுத்துட்டு இருந்த டைரக்டர் ஹரி இந்த பக்கம் இட்டு கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட சேர்ந்து 6ன்னு ஒரு படம் பண்றாரு. எத்தனை தடவை டிவில பார்த்தாலும் சலிக்காம பாக்குற ஒரு படமா இருக்கு 6. 6ல ரகுடா வந்த சூர்யா அடுத்து ரொமான்டிக்கா வந்து நின்னாரு சில்லுன்னு ஒரு காதல்ல. இந்த டைலாக் சொல்லாம காலேஜ் முடிச்ச பசங்களே இருந்திருக்க மாட்டாங்க. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது? இப்போவும் செகண்ட் இயர் படிக்கிற பசங்க இந்த டைலாக சொல்லிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நியூயார்க் நகரம் சாங் இன்னைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணிட்டு தான் இருக்கு. செகண்ட் டைம் சூர்யா டைரக்டர் ஹரி கூட சேர்ந்து வேல்னு ஒரு படம் பண்றாரு. அதுவும் ஹிட் ஆகுது. வேல் ஹிட்டுக்கு அப்புறம் சூர்யா இதை நினைச்சிருக்கலாம், நம்ம செகண்ட் டைம் எந்த டைரக்டர் கூட சேர்ந்து பண்ணாலும் அந்த படம் ஹிட் ஆகுது. பாலா கூட நந்தா, பிதாமகன், ஹரி கூட 6, வேல். நம்ம ஏன் திரும்ப ஜிவிஎம் கூட சேர்ந்து இன்னொரு படம் பண்ணக்கூடாதுன்னு 2008ல வாரணம் ஆயிரம்னு ஒரு படம் பண்றாங்க. 14 இயர்ஸ்க்கு அப்புறம் 2023ல தெலுங்குல ரீ-ரிலீஸ் பண்றாங்க வாரணம் ஆயிரத்தை. அதாவது சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன் படத்தை. அந்த ரீ-ரிலீஸ் படத்துக்கு வந்த ரெஸ்பான்ஸை சூர்யாவாலே நம்ப முடியல. தெலுங்குல ரீ-ரிலீஸ் படத்துக்கு 2 நாள்ல 2 கோடி மேல கலெக்ட் பண்ணி கொடுக்குது சூர்யாவோட வாரணம் ஆயிரம் படம். தெலுங்குல மட்டும் ரீ-ரிலீஸ் பண்றீங்க, தமிழ்ல பண்ண மாட்டீங்கன்னு சூர்யாவோட ஃபேன்ஸ் மற்றும் வாரணம் ஆயிரம் படத்துக்கான ஃபேன்ஸ் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணாங்க. 2024 ஜிவிஎம் பர்த்டேக்கு வாரணம் ஆயிரம் ரிலீஸ் ஆகுது.
தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம கர்நாடகாலையும் வீக் டேஸ்லயும் ஹவுஸ்ஃபுல்லா போச்சு வாரணமாயிரம். இப்படி ஒரு கல்ட் கிளாசிக் படத்தை தான் ஜிவிஎம்மும் சூர்யாவும் 2008ல ரிலீஸ் பண்ணாங்க. வாரணமாயிரம் படம் என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, லவ்வை சொல்லி கொடுத்து லவ் பண்ண வச்சது, அப்பா கூட இன்னும் பாசமா இருக்க வச்சது, பசங்களை ஜிம்முக்கு போக வச்சது, நிறைய பேருக்கு ஆர்மியில ஜாயின் பண்ணணும்னு ஆசையை தூண்ட வச்சது, வெற்றிமாறன் அண்ட் நிறைய பேருக்கு இருந்த ஸ்மோக்கிங் பழக்கத்தை விட வச்சது. என்னோட படத்தோட ரெக்கார்டை நானே பிரேக் பண்றேன்னு சொல்லி வச்சு அடிச்ச மாதிரியே அடுத்த வருஷம் 2009ல அயன் ரிலீஸ் ஆகி சூர்யாவோட கெரியர்லயே அப்போ நம்பர் 1 பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. இப்போவும் அயன்னு சொன்னா படத்தோட கேரக்டர்ஸ் டப்பு டப்புன்னு வாயில வரும். தேவா, சிட்டி, தாசண்ண, கமலேஷ் அண்ட் மிஸ்டர் பார்த்திபன். அயன் படம் நமக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸை கொடுத்துருக்கு. எப்போல்லாம் நம்ம அயன் படம் பார்க்குறோமோ அப்போல்லாம் கேவி ஆனந்த் செம்மல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். அயன் படம் மூலியமா நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாரு கேவி ஆனந்த். அதுக்கப்புறம் ஆதவன் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த டைம்ல சூர்யாக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறையவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நம்பிக்கையை வர வச்சாரு. சூர்யா படமா நல்லா இருக்கும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. இன்ஃபேக்ட் எங்க வீட்லயுமே சூர்யா படம் வந்துச்சுன்னா கேட்காமலே கூட்டிட்டு போயிடுவாங்க. 2010ல டைரக்டர் ஹரி அண்ட் சூர்யா காம்பினேஷன்ல 3வது படமா ரிலீஸ் ஆகுது சிங்கம். சிட்டில இருந்து பட்டி தொட்டி வர பட்டைய கிளப்பிடுச்சுனே சொல்லலாம். சூர்யாவோட சிங்கம் சூர்யாவோட கெரியர்லயே எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி ஒரு புது ரெக்கார்டை சூர்யாக்கு செட் பண்ணி கொடுக்குது. தொட்டதெல்லாம் சக்சஸ்னு போயிட்டு இருந்த சூர்யாவோட கெரியர்ல ஒரு படம் மட்டும் மிஸ் ஆகுது. அதுதான் ரத்த சரித்திரம். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரே டைரக்டர் கூட செகண்ட் டைம் கொலாபரேட் பண்ணா சக்சஸ் தான்னு ஏஆர் முருகதாஸ் கூட செகண்ட் டைம் சேர்ந்து ஒரு புது அட்டம்ப்டா 2011 தீபாவளிக்கு வருது ஏழாம் அறிவு. என்னதான் ஏழாம் அறிவு ஒரு புது இன்ட்ரெஸ்டிங் பிளாட், புது கான்செப்டா இருந்தாலும் அந்த வருஷம் தீபாவளிக்கு கூட ரிலீஸ் ஆன படம் இளைய தளபதியோட வேலாயுதம். ஏழாம் அறிவுல கொஞ்சம் சயின்ஸ்லாம் கொண்டு வந்ததுனால ஆடியன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதனால பாதி பேர் ஏழாம் அறிவு புரியலன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, வேலாயுதம் படத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போவுமே 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்துச்சு. ஒன்னு ஏழாம் அறிவு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, வேலாயுதம் ஓகேன்னு சொன்னாங்க. இன்னொன்னு வேலாயுதம் சூப்பரா இருந்துச்சு சொன்னாங்க, ஏழாம் அறிவு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னாங்க. எண்ட் ஆஃப் த டே ஏழாம் அறிவு சூர்யாவுக்கு ஒரு நல்ல பேரை சேர்த்து கொடுத்துச்சு. ஏழாம் அறிவு படத்துக்கு அப்புறம் எந்த டைரக்டர் கூட நம்ம செகண்ட் படம் இன்னும் பண்ணாம இருக்குன்னு பார்க்கும்போது தான் கேவி ஆனந்த் லிஸ்ட் உள்ள வராரு. பிளாக் பஸ்டர் அயனுக்கு அப்புறம் செகண்ட் டைம் ஜாயின் பண்றாங்க மாற்றான்ல. லைட்டா ஏழாம் அறிவுல சயின்ஸை தொட்டுட்டு போனதுனால மக்கள் பாதி பேருக்கு புரியலன்னு சொல்லிட்டாங்க. இங்க மொத்தமா மாற்றான்ல சயின்ஸ் புக்கையே கொண்டு வந்ததுனால பாதி ஆடியன்ஸ்க்கு மேல மாற்றான் கனெக்ட் ஆகாமே போயிடுது. இதை புரிஞ்சுக்கிட்ட சூர்யா இனிமே சயின்ஸ்லாம் சரி வராதுன்னு நம்ம ரூட்லயே ரூட்டடா போவோன்னு திரும்ப துரைசிங்கமா சிங்கம் 2ல வந்தாரு. சிங்கம் 2 சூர்யாவோட பழைய ரெக்கார்டை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி புது ரெக்கார்டை சூர்யாவுக்கு செட் பண்ணி கொடுக்குது. சிங்கம் 2 படத்துக்கு அப்புறம் சூர்யாவோட சக்சஸ் மரத்தான் ஒரு எண்டுக்கு வருது. 2001ல இருந்து 2013 வரை 12 வருஷம் சூர்யாவுக்கு ஒரு பொற்காலமா அமையுது. எல்லாம் இறந்த காலமாத்தா, பொற்காலம், glorious past. 2013 வரை உச்சில வந்து நின்ன சூர்யா 2014ல இருந்து அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிட்டாரு. அஞ்சான், மாஸ், 24ன்னு இந்த 3 படமும் சூர்யாக்கு ஏத்த சக்சஸை கொடுக்கவே இல்லை. இதுக்கு நடுவுல பசங்க 2 மட்டும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா அமையுது சூர்யாக்கு. புதுசா என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேதுன்னு 3வது தடவை துரைசிங்கமா வந்த சூர்யாவுக்கு அதுவும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, சிங்கம் 1 சிங்கம் 2 அளவுக்கு இல்லப்பா சிங்கம் 3. இந்த டைம்ல தான் ரஜினி முருகன், ரெமோன்னு, சிவகார்த்திகேயன் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் சேதுபதி, காதலும் கடந்து போகும், இறைவி, தர்மதுரை, ஆண்டவன் கட்டளை, ரெக்கன்னு வருஷத்துக்கு 6 படம் ரிலீஸ் பண்றாரு விஜய் சேதுபதி. சூர்யா சரி ஓகே புது டைரக்டர் கூட சேர்ந்து படம் பண்ணலான்னு நானூறு ரவுடி தான் படம் இட்டு கொடுத்த விக்னேஷ்வன் கூட சேர்ந்து தானா சேர்ந்த கூட்டம் பண்றாரு. அதுவும் அவரு கை கொடுக்காம போகுது. அவுட் ஆஃப் நோவேர் ரொம்ப வருஷமா படமே பண்ணாம இருந்த செல்வராகவன் கூட சேர்ந்து நான் படம் பண்றேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸைட் ஆகுறாங்க சூர்யாவோட கம்பேக் வரப்போகுதுன்ட்டு. பட் என்ஜிகே ஒரு கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்டா அமையுது சூர்யா அண்ட் செல்வராகவன் ஃபேன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன காப்பானும் சூர்யாவுக்கு பெருசா சொல்ற அளவுக்கு அமையல. இது வரைக்கும் பண்ண தப்பை விட சூர்யா ஒரு பெரிய தப்பா பண்றாரு. சூரரை போற்று அண்ட் ஜெய்பீம் படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ணது. இன்னி வரைக்கும் சூரரை போற்று படத்தை தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம்னு ஃபீல் பண்ற ஆடியன்ஸ்ல நானும் ஒருத்தன். 2022ல சூர்யாக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது எதற்கும் துணிந்தவன். 2 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யாக்கு படம் வரதுனால எதிர்பார்த்த ஓப்பனிங் கிடைச்சுதான்னு கேட்டா இல்ல. அதே வருஷம் ரிலீஸ் ஆன விக்ரம் படத்துல ரோலெக்ஸ்னு ஒரு கேமியோ பண்றாரு சூர்யா. அவனுக்கு தலையவ கொண்டு வரணும், அவனுக்கு
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மக்களை சூர்யா பேரை சொல்ல வைக்குது அந்த ரோலெக்ஸ் கேரக்டர். இந்த 10 வருஷமா கொடுக்காத பேரை ரோலெக்ஸ் கேரக்டர் சூர்யாக்கு வாங்கி கொடுக்குது. 2023ல சூர்யாக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. இந்த வருஷம் பயங்கர ப்ரொமோஷனோட ரிலீஸ் ஆச்சு கங்குவா. ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைச்சு பயந்தாங்களோ அதே மாதிரியே நடந்துச்சு. எப்படி 2001ல இருந்து 2013 வரை சூர்யாக்கு ஒரு பொற்காலமா இருந்துச்சோ, இந்த கடைசி 10 வருஷம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. எல்லா படத்துலயுமே சூர்யா ஒரு ஆக்டர் சூர்யாவா மட்டுமே ஜெயிச்சிட்டு இருந்தாரு. ஒரு படமா ஜெயிச்சுதான்னு கேட்டா டவுட் தான். சூர்யாக்கு இந்த 10 வருஷம் டைம் அண்ட் லக் சரியா அமையலன்னு தான் நினைக்கிறேன். என்னதான் இப்போ இப்படி இருந்தாலுமே 10 வருஷத்துக்கு மேல பிளாக் பஸ்டர் படமா கொடுத்தது சூர்யா தான் ஞாபகமும் வச்சுக்கணும். இப்ப எல்லாருக்குமே இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ஆர்ஜே பாலாஜி மட்டும்தான். சூர்யாவோட அடுத்த 2 படம் சூர்யாக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேக்கும் நம்ம எதிர்பார்க்கறதையும் கொடுக்கும்னு நம்புவோம்.